அழகமஸ் எல்லாருமே வந்து பேசுங்க. தமிழ் கிராஃப்டா, தமிழ் எஸ்எம்பியா, தமிழ் சேனல் பேர் என்னங்க? எஸ்எம்பி பேர் டக்கு மறந்துட்டாரு. தமிழ் சிட்டி, தமிழ் சிட்டி எஸ்எம்பிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ என்னாலதான் விளையாட முடியல மைண்ட் கிராஃப்ட். சரி, உங்களுக்காவது ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கலான்றதுக்காக தான் டைம் செலவு பண்ணியாவது வரேன். எனக்கே நிறைய வேலை இருக்கு, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து மீட் பண்றேன். அதை யூஸ் பண்ணி எப்படியாவது கொஞ்சமாவது தமிழ் கம்யூனிட்டியை டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாருமே ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூலிங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைம் இருக்கும்போது மட்டும் ப்ளே பண்ணுங்க, ஓகேவா? நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ. ப்ரோ அடுத்த எல்லாத்துக்கு வாழ்த்துக்க சொல்லிட்டு போயிருங்க. சரி, ஒருத்தர் பேரா இன்னும் தெரியுதா ப்ரோ? யாராவது ஸ்கில் தெரியுதா? திலீபன். இப்போ நைட் ஆயிடுச்சு. நைட் வணக்க மக்களே, நான் தான் உங்களோட மாதரா கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சிட்டி எஸ்எம்பிக்குள்ளே தான் இருப்போம். பார்த்திங்கன்னா எர்த்து கேமர் ப்ரோ ஸ்பீச் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா பாட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பார்த்திங்கன்னா அவர் தான் நம்ம சர்வருக்கு பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட். இப்போ அவர் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இல்லை. பார்த்திங்கன்னா இப்போ நான் சர்வரில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்ககிட்ட நான் இப்போ காமிக்கிறேன் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்பான் பாயிண்ட்டு, சரிங்களா கைஸ்? அடுத்து இங்கே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. சரி, அங்கே போயிட்டு அங்கே என்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா அங்கே இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 பிளேஸ் ஸ்லீப் இருக்குது. ஒருத்தர் ஸ்லீப் பண்ணாலே பார்த்திங்கன்னா காலையில் ஆயிரும். அடுத்து இங்கே பன்னி இருக்குல்ல, அந்த பன்னியை நான் அடிச்சிட்டேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா ஃபவுண்டைன் இருக்குது கைஸ். ஃபவுண்டன் நல்லா இருக்குங்க. இந்த ஃபவுண்டன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இதான் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்து கேமர் ப்ரோ ஸ்பீச் பண்ண ஸ்டேஜு. இங்கே வந்து ஏங்க அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம உட்காந்துட்டு சும்மா அதை கிளிக் பண்ணால் அப்படியே உட்காந்து போங்க. இந்த சர்வரில் நீங்கள் எங்கேனாலும் உட்காந்துக்கலாம், தரையில் கூட உட்காந்துக்கலாம் கைஸ். எனக்கு இருக்கிற சௌரியமே வேறு. இந்த கிராம்பர் இவனை இப்படி நவுத்திட்டு இப்படி உட்காருவேன். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? பார்த்திங்கன்னா இந்த சர்வரில் அனிமேஷன் மாட் பேக் போட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குங்க இந்த அனிமேஷன் மாட் பேக்கு. நான் அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம், ஏதாச்சும் ஒரு முக்கியமானதுன்னா. ஏதோ கம்யூனிகேட்டிவ் சென்ட்ரு பில்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, என்னென்னு தெரில கைஸ். சரி, அடுத்து இதான் பார்த்திங்கன்னா நோட்டீஸ் போர்டு, சரிங்களா கைஸ்? இங்கே உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் வீடு கட்டுறீங்கன்னா ஏதாச்சும் நோட்டீஸ் போர்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். பார்த்திங்கன்னா அங்கே என்ன எழுதியிருக்குன்னா தேங்க்ஸ் ஃபார் ஃப்ளைம் ப்ரோ, அடுத்து எர்த்து கேமர் ப்ரோன்னு எழுதியிருக்கு. அடுத்து ஆல் த பெஸ்ட் எர்த்து கேமர், அது எழுதியிருக்கேன். சரி, நம்ம பேசிக்ஸ் டூல் கூட செய்யலை, வாங்க செய்வோங்க. ஆக்சுவலி நம்ம இங்கே உட்டு இருக்குது, அந்த உட்டு மைன் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளில் கொடுத்துருப்பாருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க கைஸ். டே என்னடா பண்ணிகிட்ருக்க? கைஸ் அதுக்கப்புறம் நான் ஒரு உடன் பிக்கட் செஞ்சு ஸ்டோன் மைன் பண்ணிட்டு அப்படியே ஸ்டோன் டூல்ஸ்க்கு அப்டேட் ஆகிட்டேன். இருங்க கைஸ், இப்போ உங்களுக்கு அந்த அனிமேஷன் காமிக்கிறேன். இந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிடுங்க கமெண்ட் பாக்ஸில். இதாங்க அந்த அனிமேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா நான் சும்மா பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சு. இங்கே யாரோட பேஸும் இருந்துச்சு, அங்கே பெட்டு இருந்தனால சரி இன்றைக்கி இங்கே தூங்கிக்கலான்ட்டு நான் தூங்கிட்டேங்க. சரி இது யாரோட பேஸாக இருக்குன்ட்டு சும்மா செஸ்ட்டில் என்ன லூட் இருக்குதுன்னு திறந்து பார்த்தேங்க. என்னதான் இருக்குன்ட்டு 20 ஜிம் இருக்குது, டைமண்ட் இருக்குது. சரி இவர் யாருன்னு பார்த்தா நம்ம டெட்லாட்ஸ் ப்ரோங்க, அதாவது நம்ம ரியாஸ் ப்ரோ தான், அவரோட பேஸ் தான் அது. சரி பக்கத்துலேயே அவர் பேஸ் பக்கத்துலேயே ஒரு டாக் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அனிமேஷனால தான் அப்படி இருக்குது, யாருது டேம் இல்லை. நான் கொடுத்து பார்த்தேங்க டேம் ஆகுதான்ட்டு, டேமே ஆகலைங்க. சரி என்கிட்ட போனும் இல்லைங்க. சரி போன் இருக்கான்ட்டு ரியாஸ் ப்ரோ செஸ்ட்டில் பார்க்கலாமா நம்ம? சரி வாங்க போய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு வேணால் திருப்பி வச்சிடலாம் கைஸ். யார் பொருளையும் திருடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போனை எடுத்துகிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா வச்சிடலாம். அந்த நாய் இந்த 3 போனில் டேம் ஆயிருமான்னு தெரில, அங்கே தான் இருக்குது. வாங்க எங்க எனக்கு 1 செகண்ட் இது மாதிரி லேக் அடிக்குது, அது ஏன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க. சரி வாங்க, டேம் ஆகுதா இல்லையா? டேம் ஆயிரு உல்ஃப், டேம் ஆயிரு எப்படியாச்சு. சரி வாங்க கொடுப்போம்.
கைஸ் பார்த்தீங்கன்னா டேம் ஆயிடுச்சுங்க. இதாங்க நம்மளோட இந்த சர்வரோட ஃபஸ்ட்டு பெட்டு. எப்படியோ டேம் ஆயிடுச்சுங்க. சரி வாங்க, அங்கே ஒரு ஸ்கெல்டன் இருக்கான், அவன் அடிச்சிட்டதுக்கு எனக்கு 2 போன் கிடச்சிச்சு. சரி அவங்க வச்சுருவோம், 3 போன் வச்சுருவோங்க. நம்ம 3 போன் எடுத்தோம்ல. சரி வாங்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் நான் ஏன் கட் பண்ணி போடுறேன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கிட்ட நான் விளாண்டு எடுத்தேன். அதனால தான் கைஸ் கட் பண்ணி போடுறேன். ஓவரால் லென்த் ஆகக்கூடாது. இதே பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்னொரு டாக் இருந்துச்சு. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எங்க அதுவும் டேம் ஆயிடுச்சுங்க ஒரு போன்லேயே. சரி வாங்க நம்ம ஒரு நல்ல பேஸ் நமக்குன்னு தேடுவோங்க. அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் பிளாக்ஸ் தள்ளி வந்தேன். ஏன்னா நைட் ஆயிடுச்சு, அதனால் யாருமே சர்வரில் இல்லை. அதனால் நம்ம மட்டும்தான் இருக்கோன்ட்டு தூங்க போகணுன்னு பக்கத்தில் சில பேர் பேசி இருந்துச்சு, அங்கே போனான். இல்லை எனக்கு புரியல. லாகாய் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. லாகாய் நான் செத்துட்டேங்க. பார்த்தீங்கன்னா சர்வரில் கீப் இருந்ததுனால நான் ஏற்கனவே ரீஸ்பான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ் ப்ரோ அவர் வீட்டில் கொடுத்துருந்தனால நான் அங்கே ஸ்பான் ஆகிட்டேன். திருப்பி வேறு அங்கே போகணும். சரி பக்கத்தில் தாண்டா இருக்குன்ட்டு நானும் வந்துட்டேங்க. சரி கைஸ் நான் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்கெல்டன் இருந்துச்சு. என்னோடய உல்ஃப் வேறு போய் அதை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. டேய் நாசமா போனவனே, நீ நல்லா இருக்கா? என் ஸ்கெல்டன் டக்குன்னு அடிப்போங்க. சாவுடா. எங்க இவன் தாங்க உயிரோடு இருக்காங்க. நம்ம செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுச்சுங்க. ஸோ சேட். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் உல்ஃப் பார்த்தீங்கன்னா செத்துருச்சுங்க. சரி என்ன பண்ணுறது. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பிளாக் கிட்ட வந்தேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட சுற்றி முற்றி வந்தேன். ஸ்டோன் பயமேலாம் இருந்துச்சு, அங்கே நான் இதெல்லாம் மைன் பண்ணேன். இதை கோடெலாம் மைன் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாய் திக்குதுங்க. இங்கே பேரட் இருந்துச்சு. சரி நான் என் 9 சீடு இருந்துச்சுனால கொடுத்து டேம் ஆகுதுன்னு பார்த்தேன். டேம் ஆயிடுச்சுங்க. சரி நல்லதுன்ட்டு நானும் பேரட்டை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டேன், என் தோல் மேலே வச்சிட்டேன். கைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு நான் இருந்த பழைய இடத்துக்கே வந்துட்டேங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ளாட்டாக இல்லை, எதுவுமே இல்லைங்க, அங்கே நல்லாவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த இடத்துக்கே நான் வந்துட்டேன். இவங்க இருந்த இடத்துக்கலாம். சரி இங்கே எங்கேயாச்சும் நம்ம பேஸ் போட்டுக்கலான்ட்டு சரி வந்துட்டேங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஃபுட்டு கேட்டேன், நம்ம சிவிகே ப்ரோட்ட. பார்த்தீங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா மெலன் தண்டார். நான் தேங்க்யூ ப்ரோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் ப்ரோ வந்தார். அவரும் நானும் மைன் போகலான்னு நான் சொன்னேன். அவர்கிட்ட ப்ரோ நான் என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னாரு. நான் தரேன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 3 அயன் தந்தேன். ஓன்ட்ட அப்புறம் அயன் நீங்கள் கேட்கலாம் எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா, நம்ம சிவிகே ப்ரோ இருக்கார்ல அவர்கிட்ட அயன் கேட்டேங்க. அவர் பார்த்தீங்கன்னா 3 அயன் கேட்டேன் ஒரு பிக்காட் செய்ய. அவர் பார்த்தீங்கன்னா 10 அயன் தூக்கி கொடுத்துட்டாரு. அவருக்கு ஏதாச்சும் நம்ம ஒன்று தரணுங்க. சரி கைஸ் அதுக்கப்புறம் என் ஸ்கின் வேறு கிளிச் ஆகிருச்சு, நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். சரி அதுக்கப்புறம் நானும் பீஸ் ப்ரோவும் மைனிங் போகலான்னு வந்துட்டோங்க. சரி அதுக்கப்புறம் மைனிங்க்கு வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக டைம் எடுத்துக்கிச்சு, அதனால் ஸ்பீட் பண்ணி காமிக்கிறேன். கைஸ் அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா மேலே போய் பார்க்கலான்ட்டு நானும் சரி வாங்க மேலே போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தேங்க. பார்த்தீங்கன்னா டைமண்டு பார்த்தீங்கன்னா இதான் என்னோடய ஃபஸ்ட் டைமண்ட் நான் மைன் பண்ண போகிறேன் தமிழ் சிட்டி எஸ்எம்பியில். வாங்க மைன் பண்ணிடுவோம். அவர் கீழே போகலாமான்னாரு. நான் இருங்க ஃபஸ்ட்டு டைமண்ட் மைன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட டைமண்ட் ப்ரோன்னு சொல்லலாம், ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம், சுற்றி முற்றி பார்ப்போம். வேறு எதுவும் இல்லைங்க. சரி ஓகே கைஸ் 2 டைமண்ட் இருக்குது, அவருக்கு ஒரு டைமண்ட்டை தூக்கி கொடுத்துருவோம். தாங்க ப்ரோன்ட்டு ஒரு டைமண்ட் கொடுத்தேங்க. அவரும் பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்டு டைமண்ட்னு அதுக்கு சூப்பர்னாரு.
சரி கைஸ், பார்த்தீங்கன்னா எப்படியோ டைமண்ட் ஃபைன் பண்ணிட்டோங்க. ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபைன் பண்ணிட்டோம். ஆனால் நிறைய பேர் ஃபஸ்ட் எபிசோட்லேயே டைமண்ட் வர அளவுக்கு டைமண்ட் மைன் பண்ணியிருக்காங்க, வெறித்தனமாக விளாட்றாங்க. சரி, ஆன்டி பெஸ்ட் கிங் ப்ரோட்டின்னா எதுவுமே இல்லை வேறு. அவர்கிட்ட கூட பெட்டில்னு தான் சொன்னார் என்கிட்ட. நானும் பார்த்தீங்கன்னா பெட்டில்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவருன்னு தான் சொன்னார் பெட்டில்ன்ட்டு. சரி, அதுக்கப்புறம் நான் 2 நிமிஷம் இருங்க ப்ரோ நான் வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே அவர் பார்த்தீங்கன்னா நாங்கள் மைன் பண்ணிட்டு போனார். ஒன்றுமே கிடைக்கலையா, ஆனால் லாவா இருந்துச்சு, அதனால் இங்கே வந்துட்டாரான். சரி, நம்மளும் சரி இங்கிட்டு மைன் பண்ணலான்னு பண்ணேங்க. பார்த்தீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தான் மாதிரி எனக்கும் லாவா வந்துடுச்சு. சரி, இதை அடைச்சி விட்டு போகலாமேன்ட்டு நானும் போனேங்க. சரி வாங்க மைன் பண்ணிட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் 150 பிளாக் மைன் பண்ணிட்டு வந்தேங்க. டைமண்ட்ங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு மைன் பண்ணேன். ஏன்னா ஸ்டோன் பிக்கட்ஸ் வச்சு மைன் பண்ணேன். என்னோட அயன் பிக்கட்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னா டைமண்டை மைன் பண்ண முடியாது. அதனால் என்கிட்ட இருந்த வுட்டு வச்சு நான் ஸ்டோன் பிக்கட்ஸ் மைன் பண்ணேன். ஓகேவா கைஸ்? சரி கைஸ், பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதாச்சும் மைன் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் கிடைக்குதான்ட்டு. சரி, வேறு சைடில் போய் மைன் பண்ணலான்ட்டு எல்லா பிக்கட்ஸும் உடஞ்சிருச்சு. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இங்கே கோல்டு இருக்குது, அதை எடுத்துப்போம். பார்த்தீங்கன்னா நான் டைமண்ட் பிக்கட் செஞ்சுட்டேன். எல்லா பிக்கட்ஸும் உடஞ்சதுனால பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிக் இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா பீஸ்ட் ப்ரோ தான் உட்டு கொடுத்தாரு. அதை வச்சு தான் நான் மேக் பண்ணேன். வேறு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு பார்த்தா வேறு எதுவுமே கிடைக்கலங்க. அவருக்கு 4 டைமண்டும் ஏதோ சம்திங் கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன் கைஸ். சரி கைஸ், அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா மேலே போகலான்ட்டாரு. சரி வாங்க ப்ரோ மேலே போகலான்னு நானும் சொல்லிட்டேங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் மார்க் காணாமல் போயிடுச்சு. என்னடா பக்கு இது, எனக்குன்னே தேடி வருண்டா அந்த பக்கு அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. இல்லைங்க, அவன் எனக்குன்னே க்ரியேட் பண்ண பகு தாங்க இது. அந்த ப்ளஸ் மார்க்கை காண பாருங்களே, என்னங்க இது, எனக்குன்னே தேடி வச்ச பகு. சரி, நானும் மேலே வந்துட்டேங்க. சரி கேஸ், அவர்கிட்ட எத்தனை டைமண்ட் ப்ரோ இருக்குதுன்னு நான் கேட்டேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை சொல்ல போகிறாரு, லென்த்தாக சொல்ல போகிறாரா, 4 சொல்கிறாருங்க. ஏன்டி பார்த்தீங்கன்னா 4 தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக்காட் செஞ்சேன் 7. பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா சரி வாங்க, சரி 4 நாள் இருக்குது அவரும் அப்படி சொல்கிறாரு. சரி ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹவுஸ் கட்டுவோம் கைஸ். சரி, டாட்டா, see you.